ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வே டு கெட் ஹோப். நம்ம இன்னைக்கு பிப்ரவரி 9க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் செய்திகளில் பார்த்த உணவு முறை மாற்றத்தின் பொருளாதாரம் அறிக்கை எந்த அமைப்பால் வெளியிடப்பட்டது? ஆப்ஷன் பார்க்கலாம். சர்வதேச நாணய நிதியம், உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு, உணவு முறை பொருளாதார ஆணையம், உலக வங்கி. இதுக்கான ஆன்சர் FSEC, உணவு முறை பொருளாதார ஆணையம். ஃபுட் சிஸ்டம் எக்கனாமிக் கமிஷன். உணவு முறை மாற்ற அறிக்கையின் பொருளாதாரம் என்பது உணவு அமைப்பு பொருளாதார ஆணையத்தின் உலகளாவிய கொள்கை அறிக்கையாகும். இதன் மாற்றுவதன் மூலமாக வருஷத்துக்கு 5 to 10 ட்ரில்லியன் டாலர்களை அமெரிக்க டாலர்களை உருவாக்க முடியும் என்று இந்த அறிக்கையில மதிப்பிட்டிருக்காங்க. இந்த மாற்றங்களை அடைவதற்கான கொள்கைகள் மற்றும் செயல்படுத்துதல் உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 0.2 to 0.4% மட்டுமே செலவாகும் என்றும் இந்த அறிக்கையில கூறியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாயு சக்தி 24 உடற்பயிற்சி எங்கு நடைபெறும்? ஆப்ஷன் ஜோத்பூர், பொக்ரான், பால்சோர், அஜ்மீர். இதற்கான ஆன்சர் பொக்ரான். ராஜஸ்தான் ஜெய்சல்மர் கிட்ட இருக்க பொக்ரான்ல தான் இந்த வாயு சக்தி 24 எக்ஸசைஸ் நடக்க போகுது. ஏர் டு கிரவுண்ட் ரேஞ்சில் பிப்ரவரி 17, 2024 அன்று இந்த உடற்பயிற்சி நடைபெறும். இந்த பயிற்சியானது இந்தியாவுடைய விமானப்படையின் தாக்குதலும் தற்காப்பு திறனையும் வெளிப்படுத்தும். போர் விமானங்கள், போக்குவரத்து விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், நடுவானில் எரிபொருள் நிரப்பும் கருவிகள், வான்வழி எச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு விமானங்கள் மற்றும் ஆளில்லா அமைப்புகள் உட்பட 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் இந்த பயிற்சியில் ஈடுபடும். AWACS அதற்கான அப்ரிவேஷன் ஏர்பார்ன் வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின், லாந்தானா கமரா என்றால் என்ன? சமீபத்தில் செய்திகளில் பார்த்து பின்வரும் இனங்களில் இது எதன் வகையை சார்ந்தது? ஆப்ஷன் பூக்கும் தாவரம், பட்டாம்பூச்சி, மீன், தவளை. இதற்கான ஆன்சர் பூக்கும் தாவரம். லாண்டானா கமரா, லாண்டானா இது ஆலையிலிருந்து செய்யப்பட்ட சிற்பங்கள் சமீபத்தில் பெங்களூர் கண்காட்சியில் கவனத்தை பெற்றன. அமெரிக்க வெப்பமண்டலத்தை பூர்வீகமாக கொண்ட இது பிரிட்டிஷ் காலத்துல இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. லாண்டானா கமரா உலகின் முதல் 10 ஆக்கிரமிப்பு இனங்களில் ஒன்றாகும். இது இந்தியாவில் குறிப்பிடத்தக்க கவலையை ஏற்படுத்துகிறது. எங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில உள்ள நீலகிரி உயிர்கோள காப்பகம் அதன் படையெடுப்பால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் செய்தியில் குறிப்பிட்ட குடவோலை அமைப்பு என்றால் என்ன? ஆப்ஷன் பார்க்கலாம். சாதி அமைப்பு, தேர்தல் முறை, நீர்ப்பாசன முறை, வரிமுறை. இதற்கான ஆன்சர் தேர்தல் முறை. 10ஆம் நூற்றாண்டு சோழர் காலத்தை சேர்ந்த பழங்கால தேர்தல் முறைதான் இந்த குடவோலை முறை. உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன்ல இதை கொடுத்திருக்காங்க. இது கிராம நிர்வாக பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க பயன்படுத்தது. இந்த அமைப்பானது கிராமங்களை வார்டுகளாக பிரித்து குடியிருப்பவர்களை தங்களோட பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்காக இதை ஒரு தனித்துவமான செயல்முறையை உள்ளடக்கியது இந்த குடவோலை முறை. பனை ஓலை சீட்டுகள்ல போட்டியாளரோட பேர் எழுதிட்டு அந்த சீட்ல இருக்க பேரை ஒரு சிறுவனை வைத்து தேர்ந்தெடுப்பாங்க. இது அவங்களோட தலைவர்களை. இதுதான் குடவோலை முறை. நெக்ஸ்ட், சமீபத்தில் செய்திகளில் பார்த்த சமார்ட் திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்ன? ஆப்ஷன் பார்க்கலாம். கிராமப்புற மாணவர்களுக்கு உயர் கல்விக்கான உதவித்தொகை வழங்குதல், விவசாயிகளுக்கு உதவி வழங்குதல், MSMEக்களுக்கு மீடியம் ஸ்மால் என்டர்பிரைசஸ், மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்களுக்கு உதவி வழங்குதல், குழந்தைகளுக்கு விரிவான மருத்துவ சேவையை வழங்குதல். இதற்கான ஆன்சர் MSME, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். ஜவுளித்துறை அமைச்சகம் ஜவுளித்துறைகளில் திறனை வளர்ப்பதற்கான ஒரு திட்டம் தான் இந்த சமார்ட் திட்டம். திறமையற்ற தொழிலாளர்களை திறமையானவர்களாக மாற்றுவதற்கும் பல்வேறு துறைகளில் அவர்களை ஈடுபடுத்துவதற்காகவும் தான் இந்த திட்டத்தை அரசு தொடங்கியுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2023ஆம் ஆண்டிற்கான சிறந்த வணிக பெண்மணி விருதினை பெற்றவர் யார்? ஆப்ஷன் பார்க்கலாம். ரா திரிவேதி, பினா மோடி, அதித்தி அஸ்வதி, பிரியங்கா ராய். இதற்கான ஆன்சர் பினா மோடி. பினா மோடி. மோடி என்டர்பிரைசஸ் தலைவரான டாக்டர் பினா மோடிக்கு இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்த ஆண்டின் சிறந்த வணிக பெண் 2023 விருதை வழங்கியிருக்காங்க. ஜனவரி 30, 2024 அன்று இந்தோ அமெரிக்கன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஏற்பாடு செய்த மதிப்பு மிக்க மாநாட்டில் டாக்டர் பினா மோடிக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. டாக்டர் பினா மோடி தற்போது மோடி என்டர்பிரைசஸ் KK மோடி குழுமத்தின் தலைவராக உள்ளார். டாக்டர் மோடி குழுவின் FMCG நிறுவனமான காட்ஃப்ரே பிலிப்ஸ் இந்தியாவிற்கும் தலைமை தாங்குகிறார்.
இந்தியாவின் வேளாண்மை ரசாயன துறையான இண்டோபில் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் ஆவார். சமீபத்தில் பிரதமர் யாருடைய நினைவாக தபால் தலை மற்றும் நாணயத்தை வெளியிட்டார்? ஆப்ஷன் குரு ஸ்ரீசல பிரபுபாதா, குரு நித்யானந்தா, பாபா ராம்தேவ், குரு பிரம்மநந்தா. இதுக்கான ஆன்சர் குரு ஸ்ரீசல பிரபுபாதா. இவரோட 150வது விழாவை குறிப்பதற்காக எங்க நடந்திருக்குன்னா பாரத் மண்டபத்துல நடந்திருக்கு. பிரகதி மைதானத்தில் உள்ள பாரத் மண்டபத்துல ஸ்ரீசல பிரபுபாதாஜியின் 150வது விழாவை குறிப்பதற்காக பிப்ரவரி 8, 2024 அன்னைக்கு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றிருக்காரு. இவரை பத்தி இவர் ஒரு சிறந்த ஆன்மீக தலைவர். இவரோட நினைவு போற்றுவதற்காக தபால் தலை மற்றும் நாணயத்தை பிரதமர் அவர்கள் வெளியிட்டிருக்கார். நெக்ஸ்ட், சமீபத்தில் SC and ST திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்ட மாநிலம் எது? ஆப்ஷன் பார்க்கலாம். ஆந்திரா, ஒடிசா, ஒடிசா, கேரளா, பீகார், ஆந்திரா, குஜராத், ஒடிசா. இதற்கான ஆன்சர் ஆந்திரா, ஒடிசா. இது ஒடிசாவின் எஸ்டிக்கள் ஷெட்யூல் டிரைப்ஸ்கள் பட்டியலில் பல புதிய சமூகங்களை சேர்ப்பதற்கும் ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா ஆகிய இரு மாநிலங்களின் ST பட்டியலில் ஏற்கனவே உள்ள பழங்குடியினரின் ஒத்த சொற்கள் மற்றும் ஒலிப்பு மாறுபாடுகளை சேர்ப்பதற்கும் வழிவகுத்தது. புதிய PVT பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைப்ஸ் சேர்த்தல்களின் குறிப்பாக 7 பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியினர் குழுக்கள் PVTG பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் STக்களின் துணைக்குழு ஒடிசாவில் 4 மற்றும் ஆந்திர பிரதேசத்துல 3. இந்த PVTGகளின் சுயாதீன பெயர்கள் இந்த மாநிலங்களின் ST பட்டியலில் ஏற்கனவே உள்ள சமூகங்களின் இணை சொற்கள் அல்லது துணை பழங்குடியினர்களாக குறிப்பாக சேர்க்கப்பட்டுள்ளன. ஒடிஷாவில் PVTG சமூகங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. பௌரி பியான் மற்றும் பௌடி புயான் ஆகியவை புயான் பழங்குடியினரின் ஒத்த சொற்களாகும். புஞ்சியா பழங்குடியினரின் பெயராக சுக்டியா புஞ்சியா, போண்டோ போரோஜா பழங்குடியினரின் துணை பழங்குடியினராக போண்டோ மற்றும் மன்கிடியா என்பது மன்கிருட்டி. ஆந்திர பிரதேச PVTG சமுதாயங்கள் போர்ஜா பழங்குடியினரின் ஒத்த சொற்களாக போண்டோ போர்ஜா மற்றும் கோண்ட் போர்ஜாவையும் சவராஸ் பழங்குடியினருக்கு இணையான பொருளாக கோண்டா சவாரங்களையும் உள்ளடக்கியது. இந்த குழுக்கள் PVTGகளை சேர்ந்தவை மற்றும் 75 ஆண்டுகள் சுதந்திரத்துக்கு பிறகு திட்டமிடப்பட்ட பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.